யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் 37. ஜெய் தங்களது மன வலியையும் 10 வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த சோக நிகழ்வையும் மனதிலிருந்து முதன்முறையாக எல்லோரின் முன்பாகவும் சொல்லி முடித்தான். அதை கேட்டதுமே எல்லோருக்கும் மனதில் கனமேறி பாரத்தோடு அவர்கள் இருவரையுமே பார்த்திருந்தனர். அந்த பார்வையில் ஐயோ, எவ்வளவு பெரிய வலியையும் வேதனையையும் தங்கள் மனதில் சுமந்து கொண்டு இத்தனை ஆண்டு காலமுமே தங்களது வாழ்க்கையை வெறுமையாகவும் கடினமாகவும் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்று உணர்ந்து புரிந்தனர். அப்போது தனிஷ்காவை பார்த்து, இப்ப சொல்லு, இதுல யார் குற்றவாளி? நாங்களா இல்ல அந்த 5 பேருமா? இல்ல நீதியும் நேர்மையும் தைரியமா நின்ன உங்க அக்காவா? அவ எவ்வளவு ஆசையோட திவா கிட்ட காதல சொல்ல போயிருப்பா. அவ அவங்களோட வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் எவ்வளவு தூரம் எவ்வளவு அழகா கனவா யோசிச்சு வச்சிருந்திருப்பா. எல்லாத்தையும் பெண்ணோட உடலுக்காகவும் அந்த மிருகம் செஞ்ச தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவளை ஓனாய் கூட்டமா பிச்சு எரிஞ்சிருந்தானுங்க தெரியுமா? இந்த நிக்கிறாளே, அவங்க அப்பனை நான் கொண்டுட்டேன்னு என்ன கொல்ல துணிஞ்சாலே. துணிஞ்சு தவற தட்டி கேட்டவரை அசிங்கப்படுத்தி தூக்கி போட்டு கொண்டுட்டானுங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்க சொல்லு, அதனால அவங்க எத்தனை அவமானப்பட்டு வாழ்ந்திருப்பாங்கன்னு என்று அகல்விழியை பார்த்து சொன்னான். அவளுக்கோ அந்த ஒரு வார்த்தை அம்பாக அவளது இதயத்தை தைத்தது. அவளுக்கு சட்டென்று எல்லார் முன்பாகவுமே கண்ணீர் வந்துவிட்டது. இத்தனை பேர் முன்பும் இப்படி சொல்லி காண்பித்து வார்த்தைகளை விடுவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை காதல் இருந்தாலும் ஒரு முறை உடைந்து இடைவெளி வந்துவிட்டால் அதன் பின்பு எத்தனை நெருங்கினாலும் கூட அதன் இடைவெளி குறையாது போல என்று வேதனையோடு உள்ளே சென்றவள் தனது குழந்தையை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். இனி இங்கிருந்தால் இருவருக்கும் மனக்காயம்தான் மிஞ்சும். ஒன்று அவனது குழந்தையை அவனுக்காக விட்டு கொடுத்துவிட்டு பிரிந்து போக வேண்டும், இல்லை என்றால் செத்து போக வேண்டும் என்று மொத்தமாகவே அவனை விட்டு போக முடிவெடுத்து விட்டாள். ராக்கி, நீ என்ன பண்ற? நானா சொல்ற நேரம் இங்க வா, சில முக்கியமானதெல்லாம் முடிச்சு விட வேண்டியது இருக்கு என்றான். அவனுமே தலையாட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான். இப்போதும் அவன் சொன்ன கடந்த காலத்திலிருந்து வெளியே வர முடியாமல் கனிகாவும் தனிஷ்காவும் தான் அமர்ந்திருந்தனர். தனிஷ்காவின் அழுகை விசும்பலாக கேட்டது. அதை பார்த்தவன், எங்க அப்பா செஞ்ச ஒரே நல்ல காரியம் என் காலேஜில் உன்னை படிக்க அனுப்புனது தான். அவன் தூண்டி விட்டா எப்படியும் நீ எனக்கு எதிராக இந்த விஷயத்துல இறங்குவேன்னு தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்கான். ஆனா என்ன, அதுக்குள்ள அவனுங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இனி நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வரதா இருந்தா கூட இங்கிருந்து யாருக்காவது ஃபோன் செஞ்சு கூப்பிடு, நாங்க வரோம். இல்லைனா தனுஷ்காவது கூப்பிடு, அவன் வருவான். உன் உயிருக்கே ஆபத்து இருக்குமா? உங்க அக்காவோட நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கே நான் சொன்னேன். ரொம்ப கவனமா இருமா, புரியுதா? புரியுது சார். எவ்வளவு தந்திரமா வந்து என்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி உங்களுக்கு எதிராகவே அந்த கேஸை ஓப்பன் பண்ண வச்சுட்டானுங்க. அதுதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் பட்ட வேதனை போதாதுன்னு நானும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க சார் என்று கைகூப்பி மன்னிப்பு கேட்டாள். இப்போது திவாவிடம் திரும்பியவள், எனக்கு எவ்வளவு நல்ல மாதிரியான அத்தானை எங்க அக்கா விட்டுட்டு போயிருக்கா. ஆனா அவளுக்கு தான் அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாம போயிருச்சு. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அத்தான், மன்னிச்சிருங்க என்றவளின் கையை பிடித்து இறக்கி தன் தோளோடு பிடித்து கொண்டவனுக்கு துக்கம் தாளாமல் கண்களின் ஓரம் கண்ணீர் துளியாக எட்டி பார்த்தது. இறுகி போய் கல்லாய் மாறியிருந்த இதயத்தின் அடியாழத்திலிருந்து இப்போது ஈரம் லேசாக கண்கள் வழியாக வந்தது. இப்போது திவாவிடமிருந்து விலகியவள், சாரி, என்னால் உங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க முடியுமா? முடியும் தான், ஆனா வேண்டாம். நாங்க நிரபராதின்னு எங்களை கை நீட்டி இத்தனை நாள் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரியணும். அதனால அதுக்கு இது கண்டிப்பா உதவும். அதனால நீ வாபஸ் வாங்க வேண்டாம். நீ உன் படிப்பை மட்டும் பாரு, அது போதும். தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் என்று தலையாட்டி விட்டு கிளம்பினாள். ஜெய்தான் அப்போது, தன்ஷிகா நில்லு, நீ இனிமேல் தனியாலாம் போக வேண்டாம். தனுஷ் கூட்டிட்டு போய் அப்படியே உன்னை விட்டுட்டு வருவான். தனுஷ், அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்படியே ஆதிசனை பார்க்க வந்துடுன, நாங்களும் அங்கே வரோம் என்று அனுப்பி வைத்தான். தனுஷ் காரில் ஏறியதுமே தன்ஷிகாவோ ஏறவா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே நின்றிருந்தாள். இப்ப நீயா காரில் ஏறியா, இல்ல தூக்கி போட்டு கொண்டு போய் விடவா? என்னது, தூக்கிட்டு போவியா? என்ன ரொம்ப பேசுற? உன்கிட்டலாம் பேசவே பிடிக்கல. உன் கூடலாம் வர வேண்டியது இருக்கு பாரு. அப்படியா? என் கூட பேசவே பிடிக்கலையா? சரி, நீ ஜெய் பாஸ் கூடவே போ. பெரிய பாஸ், இந்த லேடி என் கூட வரமாட்டாங்களாம், என் கூட வரவே பிடிக்கலையாம். இப்ப என்ன பண்ணட்டும்? ஏய் லூசு, நான் வரமாட்டேன்னு எங்கடா சொன்னேன்? உன் கூட வர வேண்டியது இருக்கேன்னு தான் சொன்னேன் என்றவளோ வேக வேகமாக முன்பக்கமாக ஏறி அமர்ந்து கொண்டாள். என்னையா லூசுன்னு சொல்ற? முழு லூசே, நீ செஞ்சு வச்சிருக்கிற காரியத்துக்கு கோபந்தான் வருது. தாரிகாவோட தங்கச்சிங்கிறதுனால தான் சும்மா விடுறேன். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு கூடவா, இல்லைன்னா வாயை கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்க என்று கோபத்தில் கத்தியவனை மதிக்காமல் வெளியே பார்த்து கொண்டே வந்தாள். அவர்கள் கிளம்பியதுமே ஜெய் எழுந்து, எல்லாம் பார்த்துக்கலாண்டா, இப்ப போய் ரெஸ்ட் எடு என்று விட்டு தன்னுடைய மகனை பார்க்க வந்தான்.
அகலின் அருகில் படுத்திருந்த மகனை பார்த்து சரிந்து படுத்து அவனது கையை பிடித்து முத்தம் வைத்தான். குற்றமே செய்யாம வாங்குற தண்டனைக்கு வலி அதிகம். அதை 2 வருஷம் ஜெயிலில் அனுபவிச்சிட்டேன். அந்த வலியை கூட பொறுத்து அவனுங்களை பழி வாங்க முடியுது. ஆனா அன்பின் நிமித்தமா கொலையும் செய்வா பத்தினின்னு சொன்னது போல என் பத்தினி விஷம் வச்சு துரோகத்தை நேரில் அனுபவிச்ச வலிக்குத்தான் மருந்தும் இல்லை, மறக்கவும் முடியல. பழி வாங்கத்தான் தோணுது என்று மகனிடம் பேசி கொண்டிருந்தான் ஜெய். அதை கேட்டவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அமைதியாகவே பார்த்திருந்தாள். அப்படியே மெதுவாக இறங்கி வெளியே வந்துவிட்டாள். அவள் வெளியே செல்வதை கவனித்தும் கவனிக்காத மாதிரியே அமைதியாக மகனையே கொஞ்சிக் கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவனது உள்ளுணர்வு ஏதோ சொல்லவும் எழுந்து வந்து வெளியே பார்த்தான். அவள் அங்கு இல்லை. எங்கே போயிருப்பாள் என்று யோசித்து கொண்டே மகனின் அருகில் போய் மீண்டும் படுத்து கொண்டான். இங்கு திவாவும் கனிகாவும் அருகருகே அமர்ந்திருக்க கனிகாவிற்கோ பேச்சே வரவில்லை. தன் தகப்பன் பெண்களை அசிங்கமாக பார்த்து ஆசைப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர்களுடைய உடலை அனுபவிக்கும் ஒரு காம கொடூரனா? அவர் எப்படி என்னிடம் மட்டும் அப்பா ஸ்தானத்தில் இருந்திருப்பார்? எது உண்மையான முகம்? அப்பா என்கின்ற முகமா, இல்லை பல பெண்களை கற்பழித்து சாகடித்த கொலைகாரன் முகமா? இப்படியானவர்கள் ஏன் 2 முகத்தோடு வாழ்கிறார்கள்? பெண் உடலை தின்னும் கொடூரன்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்படியே இப்போது அவனது மடியில் கை வைத்து மண்டியிட்டவள், எங்கப்பா இப்படியான கொடூரன்னு எனக்கு தெரியாது மாமா. அதனால தான் என்னையும் என் காதலையும் நிராகரிச்சிங்களா நீங்கள்? தாரிகா அக்காவை இவ்வளவு லவ் பண்ணியிருக்கீங்க. உங்களை போய் நான் தான் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டேன்ல. சாரி மாமா. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்னால் உங்களுக்கு எந்த மன கஷ்டமும் வேண்டாம் மாமா. என்னை பார்த்தா எப்படியுமே கண்டிப்பாக எங்கள் அப்பா பண்ணது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை விட உங்கள் காதல் எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு மாமா. ஆனால் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் மட்டும்தான் என் வீட்டுக்காரர். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் போகிறேன் மாமா என்றவள் வேகமாக வெளியே சென்று விட்டாள். ஆனால் அவனோ அவள் பேசியதையெல்லாம் கேட்டவன் பதிலே சொல்லாமல் அமைதியாகவே அவள் போவதையே பார்த்திருந்தான். அவனுக்கு அவளை தடுக்க வேண்டும் என்கின்ற எந்த யோசனையும் இல்லை. அப்படி அவனுக்கு தோன்றவும் இல்லை. அப்படியே அமர்ந்திருந்தவன் எவ்வளவு நேரமாக அப்படி இருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. பழைய ஞாபகங்கள், தாரிகாவின் காதல் நினைவுகள் என்று அப்படியே யோசித்து கொண்டிருந்தவன் நிகழ்காலம் வந்து அப்போதுதான் கனிகா பேசியதை அசை போட்டு அவள் பேசியதின் அர்த்தத்தை புரிந்து எழுந்து அவளை தேடினான். திவாவும் வெளியே வந்து கனிகாவை தேட ஜெய்யும் அப்போதுதான் அகல்விழியை தேடி வந்தான் வெளியே. அப்போதுதான் டிவியின் முன் இருந்த பேப்பரை எடுத்து பார்த்த ஜெய்யிற்கு அகலின் மேல் இப்போது பல மடங்கு அதிக கோபம் வந்திருந்தது. நான் போறேன், உங்க கைக்கும் உங்க வார்த்தைக்கும் எட்டாத தூரத்துக்கு. என்னை விடவும் நீ என் மகனை இல்லை உன் மகனை ரொம்ப நல்லா வளர்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் போகிறேன். அதனால் நான் மொத்தமாகவே உன்கிட்ட இருந்தும் உலகத்துக்கிட்ட இருந்தும் விடை பெறுகிறேன் என்று எழுதி வைத்திருந்தாள். இவளை என்ன செய்ய என்று கோபத்தில் காரை எடுத்தவன் திவாவிடம் என்னவென்று விசாரித்தான். திவாவோ நடந்ததை சொல்லி அதை கேட்டவனோ, ஏண்டா நமக்கு மட்டும் எப்படா இப்படியெல்லாம் பைத்தியங்களா பொண்டாட்டிய வந்து சேர்ந்திருக்கு? எதுலேயுமே நிதானமே இல்லை, என்னன்னு புரியவும் புத்தி இல்லை என்று ஆளுக்கொரு திசைக்கு தங்களது மனைவியை தேடி போனார்கள். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுகயுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.